Hi students, நம்ம வந்துட்டு சாப்டர் நம்பர் 12 plant anatomy and plant physiology பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ட்ரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மோனோகாட் லீஃப் அண்ட் டைகாட் லீஃப் பார்த்தோம். ஸோ அப்பர் எபிடர்மிஸ்னால் என்ன, லோவர் எபிடர்மிஸ்னால் என்ன, மீசோஃபில்னால் என்ன, வாஸ்குலர் பண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட், அதாவது லெசனோட நெக்ஸ்ட் டாபிக் பிளான்ட் ஃபிசியாலஜி. இது வரைக்கும் பார்த்தது பிளான்ட் அனட்டானமி. இனி பார்க்க போகிறது வந்துட்டு பிளான்ட் ஃபிசியாலஜி, அதாவது வந்துட்டு உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இன்டர்னல் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது அனட்டானமியில் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த பிளான்ட் ஃபிசியாலஜியில் இன்டர்னலில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் ஃபிசியாலஜி பேஜ் நம்பர் 180. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம், அதோட ஃபங்க்ஷன் பார்க்குறோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்குறோம், அதோட பிக்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 180 இருக்குது பிளான்ட் ஃபிசியாலஜி. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னா என்னென்ன. பிளாஸ்டிட்ஸ் ஆர் த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சம் ஆல்கே. ஸோ பிளாஸ்டிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டபுள் மெம்பரேன் மாதிரி இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு ஆர்கனோட வெளியில் பவுண்ட் ஆர்கனலாக இருக்கும், டபுள் மெம்பரேனாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸ் அண்ட் சில ஆல்கேஸில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிட்ஸ் ஆர் த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் சம் ஆல்கே. They are responsible for the preparation and storage of food. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டோரேஜ், அதாவது வந்துட்டு ஃபுட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுதான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஸோ இந்த பிளாஸ்டிட்ஸில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் லீகோபிளாஸ்ட். அதான் சொல்கிறாங்க there are 3 types of plastids, chloroplast, chromoplast and leucoplast. So first plasmids are the double membrane bound organelles found in some plants and algae. They are responsible for the preparation of food and storage. And there are 3 types of plastids, chloroplast, chromoplast and leucoplast. ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரீன் கலர்டு பிளாஸ்மிட். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் என்ன கலர் இருக்குன்னா க்ரீன் கலர் பிளாஸ்மிட்ஸாக இருக்கும். குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர்டு பிளாஸ்மிட்ஸ். லீகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கலரில் எந்த கலரும் இருக்காது. நமக்கு எப்படி நம்ம பிளட்டில் வந்துட்டு லீகோசைட்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ் லீகோபிளாஸ்ட். ஸோ பிளாஸ்டிக்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது, குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லீகோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு க்ரீன் கலர் பிளாஸ்மிட்ஸ். குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர் பிளாஸ்மிட்ஸ். லீகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கலர்லெஸ் பிளாஸ்மிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Chloroplasts are green plasmids containing green pigment called chlorophyll. ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பிளாஸ்மிட். இங்கே என்ன பிக்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிக்மெண்ட். அந்த பிக்மெண்ட் பேர் தான் என்ன, குளோரோஃபில். குளோரோபிளாஸ்ட் ஆர் ஓவல் ஷேப்ட் ஆர்கனல்ஸ் ஹேவிங் எ டயாமீட்டர் ஆஃப் 2 to 10 மைக்ரோமீட்டர் அண்ட் திக்னஸ் ஆஃப் 1 to 2 மைக்ரோமீட்டர். ஸோ இதான் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட். ஸோ இது எந்த ஷேப்பில் இருக்குது, ஓவல் ஷேப்டு ஆர்கனல்ஸாக இருக்குது. இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா 2 to 10 மைக்ரோமீட்டராக இருக்கும். இதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குன்னா 1 to 2 மைக்ரோமீட்டராக இருக்குங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் குளோரோபிளாஸ்ட் ஆர் த green plasmids containing green pigment called chlorophyll. Chloroplasts are oval shaped organelles, it having a diameter of 2 to 10 micrometer and a thickness of 1 to 2 micrometer. ஸோ இதான் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட். இது வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏ, இது ஸ்டார்ச் கிரானியூல், இது ஸ்ட்ரோமா லாமிலா, இதான் வந்து ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட்டு தால்கலாய்டு, இது இன்னர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன். இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்வலப். Chloroplast envelope has outer and inner membranes which is separated by the intermembrane space. ஸோ குளோரோபிளாஸ்ட் என்வலப்புக்கு அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் 2 மெம்பரேனும் இருக்குது. இது எப்படி செப்பரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னால செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இஸ் என்வலப். Chloroplast envelope has outer and inner membrane
which is separated by intermembrane space. So inner membrane outer membrane separate பண்ணக்கூடிய ஒரு part என்ன separate பண்ணுற ஒரு space அதைத்தான் நம்ம வந்துட்டு intermembrane space ன்னு சொல்கிறோம். So first one is envelope, second one is stroma. Matrix present inside to the membrane is called stroma. ஸோ ஸ்ட்ரோமா அப்படிங்கிறது என்னென்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மெம்பரேன் தான் பாருங்கள், இதுதான் வந்து ஸ்ட்ரோமா மெம்பரேன். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த மெம்பரேன் இஸ் கால்டு ஸ்ட்ரோமா. அந்த ஸ்ட்ரோமாவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் DNA, 70S ribosomes and other molecules required for protein synthesis. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DNA இருக்கும், 70S ribosomes இருக்கும், அதே மாதிரி அதர் நியூக்ளியஸ் அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு தேவைப்பட அதர் மாலிக்யூல்ஸும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரோமா. Matrix present inside to the membrane is called as stroma. It contains 70S ribosomes, DNA and other molecules required for protein synthesis. Third one is thalkaloids. It consists of thalkaloid membrane that encloses the thalkaloid lumen. So lumen is nothing but it is a space. So வந்து இந்த thalkaloid membrane எதனால க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா thalkaloid lumenனால க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் thalkaloid membrane தான் வந்துட்டு அது thalkaloid lumena வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் thalkaloid membrane that encloses the thalkaloid lumen. Photosynthetic pigments are present in thalkaloids. ஸோ வந்துட்டு இந்த thalkaloidsல வந்துட்டு photosynthetic pigments அதாவது வந்துட்டு chlorophyll, carotenoids, chlorophyll A, chlorophyll B இந்த pigments எல்லாமே வந்துட்டு இந்த thalkaloidsல வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thalkaloids form a stack of disc-like structures called grana. ஸோ அந்த thalkaloid வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னா ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது, அதை பேர் தான் என்னென்னு சொல்கிறோன்னா கிரானான்னு சொல்கிறோம். ஸோ சிங்குலரில் வந்துட்டு கிரானான்னு சொல்லுவோம், ப்ளூரலில் வந்துட்டு கிரானா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் thalkaloids. It consists of a thalkaloid membrane that encloses the thalkaloid lumen. Photosynthetic pigments are present in the thalkaloids. Thalkaloids form a stack of disc-like structures called grana. அதாவது ப்ளூரலில் கிரானா, சிங்குலரில் வந்துட்டு கிரானம். ஸோ இதான் வந்துட்டு thalkaloids. பாருங்கள், இதான் வந்துட்டு thalkaloids. ஈச் ஒன் வந்துட்டு கிரானம். ஓகேவா? ஸோ தேர்ட் ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். ஃபோர்த் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரானா. Thalkaloids arranged in the form of disc stacked one above the other called granum. ஸோ வந்துட்டு இந்த thalkaloid எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா டிஸ்க் ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கிரானம் அப்படின்னு சொல்கிறோம். கிரானா ஆர் இன்டர் கனெக்டட் பை ஸ்ட்ரோமா லேமினா. ஸோ ஒரு கிரானாவும் இன்னொரு கிரானாவும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோமா லேமினா மூலயமா கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு குளோரோபிளாஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு க்ரீன் பிளாஸ்மிட், இதில் வந்துட்டு ஒரு க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது, அதைத்தான் நம்ம வந்துட்டு குளோரோஃபில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்துட்டு ஒரு ஓவல் ஷேப்டு ஆர்கனல்ஸ். அதில் எவ்வளோ டயாமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 10 மைக்ரோமீட்டர் இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் வந்துட்டு 1 to 2 மைக்ரோமீட்டர் இருக்குன்னு பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன என்வலப். ஸோ குளோரோபிளாஸ்டில் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு மெம்பரேனையும் செப்பரேட் பண்ணுறது எது செப்பரேட் பண்ணுறதுன்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ணியிருக்கு. செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரோமா. ஸோ மேட்ரிக்ஸ் ப்ரெசன்ட் இன்சைட் டு த மெம்பரேன் இஸ் கால்டு ஸ்ட்ரோமான்னு பார்க்குறோம். இங்கே என்னென்ன இருக்குன்னா 70S ribosomes இருக்குது, DNA இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா மாலிக்யூல்ஸும் இந்த ஸ்ட்ரோமாவில் இருக்குதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு thalkaloids. ஸோ thalkaloids அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் எ thalkaloid membrane that encloses the thalkaloid lumen அப்படின்னு பார்க்குறோம். இந்த thalkaloidsல வந்துட்டு photosynthetic pigments இருக்குது. ஸோ இந்த thalkaloidல எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஒரு டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதை தான் என்ன சொல்கிறேன்னா கிரானா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிங்குலரில் கிரானம், ப்ளூரலில் கிரானா. நெக்ஸ்ட்டு கிரானா அப்படிங்கிறது என்னென்னா thalkaloids வந்துட்டு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு டிஸ்கை வந்துட்டு ஒன்று மேலே ஒன்று வச்ச மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு. அதை தான் நம்ம வந்துட்டு கிரானம்னு சொல்கிறோம்.
ஸோ ஒரு கிரானாவும் இன்னொரு கிரானாவும் எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமா லேமிலே மூலயமா வந்துட்டு இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஓகே மேம், நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டீங்க, ஃபங்க்ஷன்ஸ் அந்த குளோரோபிளாஸ்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு வந்துட்டு 5 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இட் டேக்ஸ் பார்ட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் இது வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ச் மெட்டீரியல்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க, ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். ஸோ ஃபேட்டி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸை சிந்தசைஸ் பண்ணுறதும் இந்த குளோரோபிளாஸ்டோட ஒர்க் தான். நெக்ஸ்ட்டு லிப்பிட்ஸை ஸ்டோர் பண்ணுறது. ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிட்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட்டை ஃபார்ம் பண்ணுறதும் இந்த குளோரோஃபில் அந்த க்ரீன் பிக்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதும் வந்துட்டு இந்த குளோரோபிளாஸ்டோட வேலை தான் அப்படின்னா. ஸோ 5 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச், தேர்ட் ஒன் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ், fourth one is storage of lipids, and fifth one is formation of chloroplast. So first next என்ன பார்க்க போறோம்னா photosynthesis. So plasmids na என்னன்னு பார்த்தோம். So plasmids are the double membrane bound organelles found in plants and some algae. They are responsible for the preparation and storage of food அப்படின்னு பார்த்தோம். அதில் 3 types of plasmids இருக்குது, chloroplast, chromoplast, leucoplast. ஸோ குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் பிளாஸ்மிட் அப்படின்னு பார்க்குறோம். குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலர் பிளாஸ்மிட்ஸ்ன்னு பார்க்குறோம். லீகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கலர்லெஸ் பிளாஸ்மிட்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர், என்வலப்னா என்ன, ஸ்ட்ரோமானா என்ன, தால்குலாய்ட்ஸ்னா என்ன, கிரானா அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு அதோட ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ சின்ன கிளாஸ்லேருந்து நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோ அப்படின்னா லைட், சிந்தசைஸ்னா டு பில்ட். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ ப்ராசஸ் பை விச் autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. So photosynthesis அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசம்ஸ்னால் அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசம் என்னென்னா க்ரீன் பிளான்ட்ஸு, இல்லாட்டி ஆல்கே, இல்லாட்டி பாக்டீரியாவில் குளோரோஃபில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவே சிந்தசைஸ் பண்ணிக்கும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இஸ் எ ப்ராசஸ் by which the autotrophic organisms like green plants, algae and chlorophyll containing bacteria utilize the energy from sunlight to synthesize their own food. In this process, carbon dioxide combines with water in the presence of sunlight and chlorophyll to form the carbohydrates. So in the process la enna nadakumna வாட்டரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வாட்டர் கூட கம்பைன் ஆகும். எப்போன்னா சன்லைட் அண்ட் குளோரோஃபில் ப்ரெசன்ஸில் வந்துட்டு கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இன் திஸ் ப்ராசஸ் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் வித் வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில் டு ஃபார்ம் த கார்போஹைட்ரேட்ஸ். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் பை ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு பை ப்ராடக்டாக வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு பார்க்கும்போது இட் இஸ் எ ப்ராசஸ் பை விச் த ஆட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசம்ஸ் யூட்டிலைஸ் த எனர்ஜி ஃப்ரம் சன்லைட் டு ப்ரிப்பேர் இட்ஸ் ஓன் ஃபுட் அப்படின்னு ஃபோட்டோசிந்தசிஸ் நான் பார்க்குறோம். இந்த ப்ராசஸில் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வாட்டர் கூட கம்பைன் ஆகும். எப்போ கம்பைன் ஆகும்னா சன்லைட் அண்ட் குளோரோஃபிலோட ப்ரெசன்ஸில் கம்பைன் ஆகி கார்போஹைட்ரேட்ஸை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸில் இதோட பை ப்ராடக்டாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர்
எந்த ப்ரெசன்ஸில் லைட் அண்ட் குளோரோஃபிலோட ப்ரெசன்ஸில் பார்க்கும்போது C6H12O6 + 6H2O + CO2 அதாவது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கம்பைன் ஆகும்போது குளுக்கோஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேர் டஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ் அக்கர், எங்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ photosynthesis occurs in all green plants of the plant, especially green parts of the plant, especially in green leaves. ஸோ இந்த photosynthesis process வந்துட்டு ஒரு பிளான்ட்டில் தான் நடக்கும். எந்த பார்ட்டில் நடக்கும்னா க்ரீன் பார்ட், அதாவது வந்துட்டு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் பார்ட்ஸ் எஸ்பெஷலி லீவ்ஸ், க்ரீன் லீவ்ஸில் வந்துட்டு இந்த photosynthesis நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ photosynthesis occurs in all green parts of the plant, especially in green leaves. Next one is, அப்போ வந்துட்டு யாராச்சும் photosynthesis எங்கே நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா it occurs in all green parts of the plant, especially green leaves அப்படின்னு எழுதுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, photosynthetic pigments. Pigments involved in photosynthesis are called as photosynthetic pigments. ஸோ photosynthetic pigments அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிக்மெண்ட்ஸ் வந்துட்டு photosynthesis ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிருக்கோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா photosynthetic pigments அப்படின்னு சொல்கிறோம். ஸோ photosynthetic pigments are of two classes, namely the primary pigments and accessory pigments. ஸோ photosynthetic pigments நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். என்னென்னா primary pigments and accessory pigments சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறோம். Chlorophyll A is the primary pigment that traps the solar energy and convert it into electrical and chemical energy. So chlorophyll A தான் வந்துட்டு ஒரு primary pigment. ஸோ வந்துட்டு primary pigment எதை சொல்கிறோம் அப்படின்னா chlorophyll A தான் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த சோலார் எனர்ஜியை எதுவாக கன்வெர்ட் பண்ணுது, எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. Thus it is called as reaction center. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், reaction center அப்படின்னு சொல்கிறோம். Other pigments such as chlorophyll B and carotenoids are called as accessory pigments as they pass on the absorbed energy to chlorophyll A molecule. ஸோ இந்த chlorophyll A இல்லாமல் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அதர் பிக்மெண்ட்ஸ், அதாவது chlorophyll B, carotenoids இதெல்லாம் வந்துட்டு அசசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறேன். ஏன் அது அசசரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜியை வந்துட்டு எங்கே பாஸ் பண்ணுனா chlorophyll A மாலிக்யூலுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணிடும். ஸோ ரியாக்ஷன் சென்டர் பிரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர் அசசரி பிக்மெண்ட்ஸ் டுகெதர் ஃபார்ம் த பிக்மெண்ட் சிஸ்டம். ஸோ பிரைமரி பிக்மெண்ட்ஸை தான் வந்துட்டு நம்ம ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம், அசசரி பிக்மெண்ட்ஸை தான் வந்துட்டு ஹார்வெஸ்டிங் சென்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பிக்மெண்ட்ஸும் சேர்ந்து தான் பிக்மெண்ட் சிஸ்டத்தை, அதாவது வந்துட்டு பிளான்ட்ஸில் அந்த பிக்மெண்ட் சிஸ்டத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது எதை வந்துட்டு நம்ம ஃபோட்டோசிந்தசிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் எந்தெந்த பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கோ அதை நம்ம ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸை ரெண்டு கிளாஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அண்ட் அசசரி பிக்மெண்ட்ஸ்னு. ப்ரைமரி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா குளோரோஃபில் ஏவை தான் வந்துட்டு ப்ரைமரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இட் ட்ராப் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அது எதவாக கன்வெர்ட் பண்ணுது, கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக அந்த சோலார் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுது. ஸோ அதனால இது என்னென்னு சொல்கிறோம், ரியாக்ஷன் சென்டர்னு சொல்கிறோம். ஸோ இந்த குளோரோஃபில் ஏ இல்லாமல் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அதர் பிக்மெண்ட்ஸ், அதாவது குளோரோஃபில் பி, கெரட்டினாய்ட்ஸ், இந்த அதர் பிக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அசசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இங்கே இது வந்துட்டு ட்ராப் பண்ணக்கூடிய எனர்ஜி, சன்லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜியை குளோரோஃபில் ஏக்கு வந்துட்டு பாஸ் பண்ணிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் சென்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர், அதாவது ப்ரைமரி பிக்மெண்ட்ஸை தான் வந்துட்டு ரியாக்ஷன் சென்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டரை தான் வந்துட்டு அசசரி பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு சென்டரும் சேர்ந்து தான் பிக்மெண்ட் சிஸ்டத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரியாக்ஷன் சென்டர் அண்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர் டுகெதர் ஃபார்ம் த பிக்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறது தான் வந்துட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஸோ இந்த கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணலாம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் த ரோல் ஆஃப் சன்லைட் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் சன்லைட்டோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், பிளாஸ்டிட்ஸ் அப்படின்னா என்ன, 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன, எங்கே வந்துட்டு அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, நெக்ஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.